இப்போ நம்ம கவுண்டிங் ஃபிகர்ஸில் ட்ரையாங்கிள் பார்த்துட்ருக்கோம். இதில் வந்து இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு இதோட பேசிக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா இந்த சம் ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது இதில் வந்து எப்படி வந்து நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதில் எத்தனை லைன்ஸ் இருக்குது அப்படின்னு எண்ணிக்கணும். 1 1 2 3 4 5 6 7 8 9 மொத்தம் 9 லைன் இருக்குது. ஸோ n is equal to 9. இப்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம். இது n வந்து ஆடாக இருந்தால் இதுக்கு என்ன ஃபார்முலானா n into n plus 2 2n plus 1 minus 1 divided by 8. ஸோ இப்போ 9 சப்ஸ்டியூட் பண்ணலாம். 9 into 11 into 19 minus 1 divided by 8. 9 into 209 minus 1 divided by 8 minus 1 divided by 8. இப்போது இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னா 188082335 அது வரும். இப்போது இந்த இடத்துல லைன் இருந்துச்சுன்னா இந்த ஆன்சர் வரும் 235. ஒருவேளை இந்த இடத்துல இந்த லைனே இல்லை, இந்த இடத்துல இந்த லைன் இல்லை அப்படின்னா இப்போது இந்த ட்ரையாங்கிள் உருவாகாது, இந்த ட்ரையாங்கிள் உருவாகாது, இந்த ட்ரையாங்கிள் உருவாகாது, இந்த ட்ரையாங்கிள் உருவாகாது. ஸோ 1 2 3 4 இந்த இடத்துல இப்போ இந்த லைன் கொடுக்கல இந்த சம்மில் அப்படின்னா இப்போது 235லேருந்து 4 ட்ரையாங்கிளை மைனஸ் பண்ணிக்கணும். 231 தான் ஆன்சர். தேங்க்யூ.